السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى قائلا: النبيون أولى بالمؤمنين من أنفسهم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وقال نبينا صلى الله عليه وسلم: فوالذي نفسي بيده لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக நாயினுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான அண்ணன் பெருமகனார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை ஒற்றி வாழ்ந்து மறைந்தவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும், நேர்வழி நடந்த நல்லோர்கள் மீதும், நம் சமுதாயத்தினர் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடும், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையினால் அவனால் நமக்கு கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா என்கின்ற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றும் முகமாக அதனுடைய ஆரம்ப நேரத்திலேயே வந்து அமர்ந்து சொல்வதற்கு எனக்கும் கேட்பதற்கு உங்களுக்கும் வாய்ப்பளித்த அல்லாஹ் ஒருவனுக்கு புகழளித்தும் கொடுத்தாக்கியவனாக. இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய நாம் நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நேரத்திலும் மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ கடமையாக இருக்கின்றது. கடமை என்று சொன்னால் வெறும் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு இன்னபின வணக்க வழிபாடுகள் மட்டுமல்லாமல் எதுவெல்லாம் நமக்கு பொறுப்பாக இருக்கின்றதோ அந்த பொறுப்புகளை செய்வதும் நமக்கு கடமை. ஒரு மனிதன் செய்யக்கூடிய மரியாதை, அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மானம், மரியாதையினுடைய அந்த அளவுகோல் எல்லாவற்றையும் நாம் பிற மனிதனுக்கும் கொடுக்க வேண்டும். நம்முடைய மானத்தையும் நாம் அதுபோல பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் நம்முடைய பொறுப்பு, இதுவெல்லாம் நமக்கெல்லாம் கடமை. இது மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் நமக்கு மிகப்பெரிய கூலியான சொர்க்கம் இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரை நிகழ்த்துகின்ற பொழுதும் நான் ஆரம்பத்தில் ஓதுகின்ற நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் என்று சொல்லக்கூடிய அந்த துஆவாக இருக்கட்டும், இன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனுல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க முஹம்மது என்று மட்டும் சொல்வார்கள். இந்த ஹதீஸாக இருக்கட்டும், அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இந்த மார்க்கம் முழுமை பெற்று விட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய நான் எதை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றேனோ, எதனை சொல்லுகின்றேனோ, அங்கீகரிக்கின்றேனோ, அதுவெல்லாம் உங்களுக்கு மார்க்கமாக கடமையாக இருக்கின்றது. இது அல்லாமல்
வேறு எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விடத்தில் கூட கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்காது. அதுவெல்லாம் பிதஅத் என்று சொல்கின்றார்கள். இந்த பிதஅத் என்பது சும்மா சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒருவன் ஒரு இறை நம்பிக்கையாளன் இணை வைத்து விட்டால் நரகம் அவனுக்கு நிரந்தரம் என்று சொல்கின்றார்களோ, அதுபோல பிதஅத் செய்வதும் அது நரகத்தில் கொண்டு போய் தான் சேர்க்கும் என்கின்ற ஒரு உள்ளச்சம் நமக்கு இல்லாதனுடைய காரணம், நம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு மாதங்களிலும் பேரிலும், ஒவ்வொரு பெரியார்களுடைய பேரிலும், ஏன் இதையெல்லாம் கண்டித்து இந்த சமுதாயத்தை வழிநடத்திய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரிலும் கூட ஒரு விழாக்கள் எடுப்பதும், அந்த மாதத்தை புனிதம் என்று கருதி அந்த மாதத்தில் மௌலூது ஓதுவதும், இதுவெல்லாம் நடந்து கொண்டிருப்பதை நாம் எல்லாம் பார்த்து வருகின்றோம், கேட்டு வருகின்றோம். ஒவ்வொரு பள்ளிகளிலும் மற்ற பள்ளிகளிலும் இதை நாம் ஒரு கேள்வியாக ஒவ்வொரு வருடமும் நாம் கேட்கத்தான் செய்கின்றோம். இது நாம் ஒரு சடங்காக செய்யவில்லை. மாறாக எப்பொழுதெல்லாம் அந்த தீமை நடக்கின்றதோ, அந்த தீமை நமக்கு தெரிகின்றதோ, அப்பொழுதெல்லாம் குர்ஆனி ஹதீஸை பேசக்கூடிய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயிகளுக்கும் இது ஒரு கடமையாக இருக்கிறது, சொல்லக்கூடிய கடமை. அவர்கள் சடங்கு சம்பிரதாயமாக செய்கின்றார்கள். வருடத்திற்கு ஒரு முறை மட்டும், ஒரு மாதம் மட்டும் அல்லது 12 நாட்கள் மட்டும் நாம் மௌலூத் ஓதிவிட்டால் இல்லை, இந்த 12 நாட்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீலாது விழா என்கின்ற பெயரில் நாம் தீனைத்தான் சொல்கின்றோம், மார்க்கத்தை தான் சொல்கின்றோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை தான் சொல்கின்றோம் என்கின்ற பெயரில் அது மட்டும் நடக்காமல் இந்த பிதஅத்துகளும் செய்கின்ற பொழுது கண்டிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள் எல்லாம் இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்களும் இந்த பிதஅத்திற்கு துணை போகக்கூடிய காட்சி நாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் கண்டிக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றோம். இங்கு வந்திருக்கக்கூடிய நபர்களும் சரி, இங்கே வராத இன்னும் பின்னாடி வரக்கூடிய நபர்களும் சரி, ஒன்றை ஆழமாக பதிந்து அதனை செயல்படுத்துகின்ற பொழுதுதான் இதுபோன்ற பிதஅத்துகளிலிருந்து நாம் விலகி இருக்க முடியும். விலகினால்தான் நாளை அல்லாஹ்விடத்தில் நமக்கான கூலி கிடைக்கும் என்பதை ஆணித்தரமாக இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்காக இதையெல்லாம் சொல்கின்ற பொழுது எதிர்வாதம் செய்யக்கூடியவர்கள் சொல்வார்கள், அப்போ நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீது நாங்கள் ஸலவாத்து சொல்லக்கூடாதா? அவர்கள் மீது முஹப்பத்தை வைக்கக்கூடாதா? உயிரினை மேலாக மதிக்கக்கூடிய எங்களுடைய தலைவருக்கு நாங்கள் புகழ்மாலை பாடக்கூடாதா என்று எதிர்வாதம் வைப்பார்களே தவிர, அந்த எதிர்வாதம் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஆதாரம், எப்படி நாம் லுஹரை 4 ரக்காயத்து, அஸ்ர் 4 ரக்காயத்து என்று ஜும்மாவுடைய தினத்தில் 2 ரக்காயத்து போதும், கூடுதலாக அதை நாம் குத்பாவாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த கடமை உணர்வு எப்படி நமக்கு இருக்கின்றதோ, அது எங்கிருந்து நாம் எந்த ஆதாரமாக நாம் கொள்கின்றோமோ, குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதற்கான ஆதாரம் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த ஆதாரத்தை நோக்கி நாம் கேள்வி கேட்க வேண்டும் இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு. ஆனால் நாம் கண்மூடி வாய்மூடி காதை பொற்றி கொண்டு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். யாராவது ஒரு ஆளாவது இதை பற்றி நம் வீடுகளிலோ நம்முடைய தெருக்களிலோ இது போன்ற விழாக்கள் நடக்கின்ற பொழுது, இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது பலாக்குவதற்காக நாங்கள் இந்த நாட்டாமை இடத்தில் நாங்கள் காசு கொடுக்கின்றோமே, அப்பொழுது நாம் கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றோம். காசு கொடுப்பதல்ல, என்ன நீ காசு நீ இனிமேல் செஞ்சுட்டு போ, சாப்பாடு தானே தர்ற, நான் வாங்கியோம்னா சாப்பிட்டு கடன்னு சொல்லி போவதல்ல இது. மாறாக கேள்வி கேட்கணும். ஏப்பா இது அது என்ன இந்த மாதத்தில் மட்டும், ஏன் மாதம் ஆக்குனா என்ன, அது என்ன மௌலூத் பிறையில் மட்டும் அப்படின்னு கேள்வி கேட்கணும்ல. அப்போ நம்ம கேட்காமல் இதை கடந்து செல்வதனுடைய விளைவுதான் இதுவெல்லாம் இப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை முறை நாம் இந்த பயான்களின் மூலமாக அவர்கள் சொன்னாலும் அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை செய்துதான் இருக்கின்றார்கள். இருந்தாலும் நாம் கண்டிக்கக்கூடிய விதத்தில் கண்டிக்கின்றோம், கண்டிக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றோம். அதை கண்டிப்பாக கண்டிப்போம். நிச்சயமாக அதிலிருந்து நாம் விலக வேண்டும். நம்முடைய சமுதாயத்தையும் விலக்கிக் கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்த சமுதாயம் அல்லாஹ்விடத்தில் சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். ஒரு நபருக்கல்ல இந்த நன்மை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் கடமை.
மாறாக ஒட்டுமொத்த சமுதாயமே நாம் சிறந்த சமுதாயமாக அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னால், இது போன்ற தீமைகளை நடக்கின்ற பொழுது கண்டிக்க வேண்டும். முடிந்தால் கையால், முடிந்தால் வாயால் அதிலிருந்து விலகி நாம் தூரமாகிக் கொள்ள வேண்டும். இதை முதலில் மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய இடத்தில் நாம் வாழ வேண்டும். அப்படித்தான் வாழ வேண்டும். அல்லாஹ்வும் அப்படித்தான் சொல்கின்றான். எப்படி சொல்கின்றான்? 33வது அத்தியாயம் 6வது அத்தியாயத்தில் அந்நபீன அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நம்பிக்கை கொண்டோர்களுக்கு தங்களை விட இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுரிமை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்றான், சூரத்துல் தௌபாவில் 24வது வசனத்தில், குல் இன்கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலி இக்தரஃபுத்துமுஹா வ திஜாரத்துன் தஹ்ஷவுன கஸாதஹா வ மசாகின தர்லவுனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதன் ஃபீ சபீலிஹி ஃபதர்தா ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்கின்ற பொழுது, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய தாய் தந்தையர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய அண்ணன் தம்பி எல்லாரும் அடங்குவாங்க, உங்களுடைய குடும்பத்தார்கள், இன்னும் நீங்கள் திரட்டக்கூடிய செல்வம், இன்னும் நீங்கள் நஷ்டம் ஏற்பட்டு விடுமே என்று வெள்ளிக்கிழமைக்கு சீக்கிரமாக அடைச்சிட்டு வந்தா அப்படிலாம் இருக்கிறாங்கல்ல, இது போன்ற வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, இது எல்லாவற்றையும் விட, அல்லாவை விட, அல்லாவுடைய தூதரை விட இது உங்களுக்கு பெருசா போச்சுன்னா நீங்க நினைச்சுக்கிடுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை பிறப்பிக்கும் வரை நீங்கள் காத்திருங்கள். ஏன்? இதுவெல்லாம் குற்றம். வெறுமே நான் மூமினாக இருந்து விட்டேன், அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கின்றேன் என்பது அல்ல, அவர்களுக்கு நாம் உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக வேண்டும். இப்படிதான் சஹாபாக்கள் இருந்தாங்க. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். வெறுமனே வாய்மொழியாக நீங்கள் சொல்வதல்ல, மாறாக உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தார்கள், நீங்கள் அஞ்சுகின்ற அந்த வியாபாரம், இவை எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வும் உங்களுடைய தூதரும் உங்களுக்கு உயிரை விட உங்களுடைய உயிருக்கு மேலாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் குற்றம் புரிந்தவர்களாக இருப்பீர்கள். காத்துக்கிட்டு இருங்க, அல்லாஹ் தஆலா உங்களை பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு உங்களுக்கு சரியான நேர்வழியை காமிக்க மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான் அந்த வசனத்தில். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம் உயிரிலும் மேலாக நம்ம மதிக்கணும் அவங்கள. அப்படி மதிக்கின்ற பொழுதுதான் உண்மையிலே நாம் ஈமான் கொண்டவர்களாக முடியும். ஏன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கின்றேன், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மி வாலிதிஹி வ வலதிஹி மின் நாஸி அஜ்மைன். ஒருவருக்கு அவருடைய தந்தையும் அவருடைய மக்களையும் விட நான் அன்பானவனாக ஆகின்ற வரை ஒருவன் ஈமான் கொள்ள மாட்டான், ஈமான் கொண்டவராக மாட்டான். எப்படி? நம்மளுடைய மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரை விட, ஏன் உன்னுடைய உயிரை விட நீ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியமாக ஆகின்ற வரை ஈமான் உன்னிடத்தில் பூரணமாகாது. இதை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு தடவை என்ன செய்கிறாங்கன்னா வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை என்னுடைய தாய் தகப்பன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க, கையை கொடுத்துட்டு. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னும் நீ ஈமான் நீ கொள்ளலை அப்படின்னு சொல்லி.
அப்போ விளங்கிவிட்டு அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னுடைய உயிரை விட நான் உங்களை நேசிக்கின்றேன் என்று சொன்னதற்கு அப்புறம் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ நீ சொன்னது சரிதான் சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய உயிரை விட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இன்னொரு ஹதீஸை பாருங்க, எவருடைய இடத்தில் அவர் ஈமானுடைய சுவையை அறிந்து விடுவார். ஈமானுடைய சுவையை தன்மை மனிதனிடம் இருக்கணும். அது என்ன 3 தன்மை? அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் எதையும் நேசம், அவர்களை நாம் நேசிப்பது. மீண்டும் வருது, நேசம் கொள்கின்றோமோ, என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய், என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய உறவு, என்னுடைய உற்றார் உறவினர், என்னுடைய ஊர், எல்லாவற்றையும் விட நான் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அதிகமாக நான் ஈமான் கொள்ள வேண்டும், நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தோம் என்று சொன்னால் என்னுடைய ஈமான் ஒரு சுவை, ஒரு டேஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஈமான்ல ஒரு டேஸ்ட் இருக்குது. அப்படின்னா என்ன? அது என்னங்க டேஸ்ட்? டீ குடிச்சோம்னா ஒரு டேஸ்ட் இருக்கும், பிரியாணி தின்னோம்னா ஒரு டேஸ்ட் இருக்கும், மிளகாய் தின்னோம்னா ஒரு டேஸ்ட் இருக்கும், அதே சீனியை சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இது போன்று ஈமானுக்கும் ஒரு டேஸ்ட் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்றால் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒன்றை சொல்கின்ற பொழுது, அதை நாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நமக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். அது நீங்கள் எந்த விஷயத்தினாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், தொழுகையாகவே இருக்கட்டும், தொழுததுக்கு அப்புறம் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்கும். அப்போ நம்ம அந்த ஈமான் பரிபூர்ணமான அந்த சுவையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் சொன்னது சரிதான், அவனுடைய தூதர் சொன்னது சரிதான். ஒரு தர்மம் பண்ணுகின்றோம், அல்லாஹ்விற்காக பண்ணுகின்றோம், அல்லாஹ்விற்காக செய்கின்ற பொழுது மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும். பரவாயில்ல, நம்ம இவருக்கு ஒரு உதவி பண்ணியிருக்கிறோம், அல்லாஹ்விற்காக பண்ணியிருக்கிறோம், அவருக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது என்கின்ற பொழுது அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சரிதான். நாம் அவங்களை ஈமான் கொண்டிருக்கோம், ஏன் கொடுக்குறோம்? அல்லாஹ்வும் அவனுடைய தூதரை நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்ற அடையாளத்திற்காக நாம் கொடுக்கின்ற பொழுது அதனுடைய ஈமானுடைய டேஸ்டை, சுவையை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிவிட்டு தான் மீண்டும் சொல்றாங்க, ஒருவரை நேசிப்பது என்பது அல்லாஹ்விற்காக நேசிக்க வேண்டும். ஒருவரை நாம் நேசிக்கின்ற பொழுது ஏன் இவரை நான் நேசிக்க வேண்டும்? என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை ஏன் நேசிக்க வேண்டும்? இல்லை அண்டை வீட்டுக்காரனை ஏன் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ஒன்று சொல்கிறான், இவன் முஸ்லீம்பா, இன்னமல் முஃமினூன இஹ்வான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். முஃமின்களெல்லாம் சகோதரர்கள் சொல்கிறான். அதனால் நான் அவன் மீது நான் வந்து அன்பு செலுத்துகிறேன், அதனால் நான் அவர் மீது நேசம் கொள்கின்றேன். இதுதான் அல்லாஹ்விற்காக செய்கிறது. அவன் என்னை வெறுத்தாலும் சரி, அவன் மீது எனக்கு ஒரு நேசம் இருக்குது. அவன் எந்த காரியத்திற்காக என்னை வெறுக்கின்றானோ அதில் மட்டும் நான் அவனை வந்து கொஞ்சம் விலைக்கு இருக்கிறேன். ஆனால் மற்றபடி அவனை முற்றிலுமாக நான் வெறுக்கவில்லை. முற்றிலுமாக எவரையும் நம்ம வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஏற்கனவே இந்த ஜும்மாவுடைய மேலே ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக நம்ம சொல்லியிருக்கிறோம், நேசம் என்பது அல்லாஹ்விற்காக வேண்டி இருந்தால் இப்படித்தான் நாம் நேசம் கொள்ள வேண்டும், அது எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ இது போன்று நாம் நேசிக்கின்ற பொழுது, அவரிடத்தில் நாம் ஒரு உதவியை செய்கின்ற பொழுதோ அல்லது ஒரு உதவியை அவரிடமிருந்து நாம் பெறுகின்ற பொழுதோ அல்லாஹ்வை நம்ம நம்பணும், அல்லாஹ்விற்காக நம்ம செய்கிறோம், அதனால் எனக்கு இந்த பிரதி உபகாரம் கிடைக்கின்றது. அந்த ஈமான் அதுதான் சுவை. இந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க? நெருப்பில் வீசப்படுவதை போன்று இறை நிராகரிப்பு செல்வதை அவன் இருக்கணும். அதாவது நம்மளை தூக்கிக்கொண்டு நெருப்பில் போடுறான்னு வைங்களேன், அது கூட பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன்? நாம் குஃப்ரில் போய் விழுந்துடக்கூடாது, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய இடத்துக்கு போய் விழுந்துடக்கூடாது. என்னை தூக்கினால் போட்டுக்க, நான் அதை விரும்புகிறேன். நான் அல்லாஹ்வை ஒரு நாள் நிராகரிக்க மாட்டேன். அல்லாஹ் ஒருவன் தான், அவன்தான் இந்த நிச்சய ஜீவனாக இருக்கிறான், அவன்தான் என்னை படைத்தான், அவன்தான் ஆதியும் அந்தமும் என்கின்ற அந்த ஆழமான ஈமானை நாம் உறுதியாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த நெருப்பு குன்றத்திலிருந்து கூட இப்ராஹிம் நபியை எப்படி அல்லாஹு தஆலா காப்பாற்றினானோ அதுபோன்று நம்மை காப்பாற்றுவான்.
இறை நிராகரிப்பிலிருந்து நாம் விலக வேண்டும் என்பதற்காக ஒன்றை நாம் வெறுக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சும்மா கேட்பதற்காக நம்ம சொல்லலை, மாறாக இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்களே. இந்த சஹாபா பெருமக்கள் ஒருவரை ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதற்காக போட்டி போடுறாங்க. எப்படி போட்டி போடுறாங்க அப்படின்னா, ஹைபர் யுத்தம் நடக்குது. ஹைபர் யுத்தத்தில் முதல் நாள் இரவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நாளை நான் ஒருவரில் கொடியை கொடுக்க போகிறேன். இந்த கொடியை கொடுக்கிறது யார் தெரியுமா? அவர் அல்லாஹ்வின் தூதரையும் அல்லாஹ்வையும் நேசிக்கின்றார். அவரை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நேசிக்கின்றார்கள். நாளை காலை அவரிடத்தில் நான் கொடுக்கின்ற இந்த கொடியுடன் அவர் போர்க்களத்திற்கு செல்வார். வெற்றியும் அவர் கையில் அல்லாஹ் தஆலா கொடுக்க இருக்கின்றான் என்று ஒரு முன்னறிப்பை செய்கிறாங்க. அப்போ இதில் ரெண்டு விஷயங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒன்று வெற்றி செய்தி, இன்னொன்று அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் அவரை நேசிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் சொல்கின்ற பொழுது அங்கிருந்த பெரும் பெரும் சஹாபாக்கள், முன்னணியில் இருந்த அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் நானாத்தான் இருக்கணும் என்று கடைக்கோடி சஹாபாக்களா இருப்பாங்களே, இவர்கள் கூட விரும்பினார்கள் என்று அந்த ஹதீஸில் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொருவரும் அப்படி நினைச்சுக்கிட்டாங்களாம். இருக்கக்கூடாது, அது நானாக இருக்கக்கூடாதா என்று ஒவ்வொரும் நினைத்து கொண்டார்கள். ஆனால் பாருங்க, கடைசியில் எப்போ அது நடக்குதுன்னா, அங்கே அந்த இடத்தில் இல்லாத அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுநாள் காலையில் வர்றாங்க. வருவதற்கு முன்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எங்க அலியை எங்கே? அவருக்கு கண்ணில் ஒரு நோய் வந்துருச்சு, கண்ணில் ஒரு புண்ணு வந்துருச்சு, அதனால் அவரை கூட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. கூப்பிட்டு அவரை அழைத்து அவரிடத்தில் அந்த கொடியை கொடுத்து சென்று வாருங்கள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றி அளிப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சொல்ல போனால் ஒரு ஜும்மா இது நேரம் பத்தாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த கொடியை தந்துட்டீங்க, நான் போனதோடு அவர்கள்ட்ட போய் சண்டை பிடிக்கவா? நம்ம அப்படி தானே கேட்போம். நீ போயிட்டு வா, யாராக இருந்தாலும் அடிச்சுட்டு வான்னு சொன்னால் நான் யாரும் அடிச்சுக்கலாம்னு சொல்லி கேட்டுருவோம். அவர் அது போல தான் கேட்குறாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்யாத, அப்படி செய்யாத. எந்த வகையான யாராக இருந்தாலும் சரி, நாம் ஒரு ஆள்கிட்ட போய் சண்டை பிடிக்கிறோன்னு வைங்களேன், அவற்றை போய் நம்ம நியாயம் கூட கேட்கறது இல்லை, அவருடைய கருத்தை கூட கேட்பதில்லை. சாதாரண சண்டையாக இருந்தாலும் கூட எதிர்கருத்துவாக போனோடனே அடிதான். சின்ன பசங்களோட அந்த மென்டாலிட்டி இருக்குது, இது கூட இருக்குது. ஏன்னா நம்மளை பார்த்தா நம்முடைய பிள்ளைகளும் வளர்றாங்க, நம்முடைய அண்ணந்தமைகளை பார்த்தா அந்த பிள்ளைகளும் வளர்றாங்க. அப்போ இதை பார்த்து தான் அந்த பிள்ளைகள் வளர்றது போல நாமளும் என்ன செஞ்சிடறோம், நம்முடைய வயசுக்கு தகுந்த மாதிரி போய் பெரிய ஆளாக இருந்தால் சின்ன பசங்க இருந்தால் 2 அடி அடிச்சிருவோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, போர்க்களத்தில் அது யாரு? யூதர்கள், மகாபாவிகள். அந்த ஹைபரில் அவங்கள்ட்ட தான் போய் சண்டைக்கு போகிறாங்க. அவங்க தான் நயவஞ்சகத்தினுடைய உச்சாணி குப்பில் இருந்தவங்க. அவங்கள்ட்ட சண்டைக்கு போகிற நேரத்தில் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாங்கள் போய் அடிக்கவான்னு சொல்கிறாங்க. போகாத, அவசரப்படாத, மாறாக நீங்கள் அவங்கள்ட்ட முதல்ல போனதோட எத்தி வைங்க, இஸ்லாத்தை எத்தி வைங்க. அல்லாஹ்வும் அவனுடைய தூதருக்கு நீங்கள் நம்பணும். சண்டை பிடிக்கிறதுனால நீங்கள் வரல, இஸ்லாத்துக்கு வந்தாலும் நாங்கள் அவங்களை விட்டுருவோம். அவங்க வீடுகள் நீங்கள் தாராளமாக இருந்துக்கிடலாம். ஏன்னா ஹைபர் ஒரு பெரிய கோட்டை, மதீனாவிலிருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்குது. அதனால் நீங்கள் போனோடனே இதை சொல்லுங்கள், இதை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்கள விட்டுருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய் சண்டை பிடிங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ செய்தி இருக்குது பாருங்கள் இந்த ஹதீஸில். சாதாரணமாக நினைக்கிறோம். அப்போ இதுவெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்ல அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த ஈமானுடைய சுவையை அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவர்கள் அனுபவித்தார்கள். அது எவ்வளோ பெரிய சஹாபியாக இருந்தாலும் சரி,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அவ்வளோதான், அவங்க பேச்சுக்கு மறு பேச்சே இருக்காது. உமர் ரலியல்லாஹு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு தடவை அவர்களை பார்ப்பதற்காக அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து வர்றாங்க. வந்ததோடு வந்து சலாம் சொல்கிறாங்க. அவரை வர சொல்லியிருந்தாங்க, அவர் வருகிறார். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க, அமீருல் மோமினாக. அவர் வந்து பார்க்க வருகின்ற பொழுது இவர் சலாம் சொல்கிறார். ஒரு முறை, இருமுறை, 3 முறை சலாம் சொல்லிவிட்டு அவங்க திரும்பி போயிடுறாங்க. அபு மூசா அல் அஷ்அரி போனதோட உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த அபு மூசாவுடைய குரல் கேட்கிறது. அவங்க ஏதோ ஒரு அலுவலில் இருந்திருக்கிறாங்க, ஆட்சி தலைவர் இல்லையா. அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் அபு மூசாவுடைய சத்தம் எனக்கு கேட்டுச்ச, அவரை போய் கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டு வரப்படுகிறார். அழைத்து வந்ததோட, இன்னும் வந்தீங்க, நீங்கள் பேசாமல் போயிட்டீங்களே அமீருல் மோமினீனே, நான் சலாம் சொன்னேன், 3 முறை சலாம் சொன்னேன், நீங்கள் என்னன்னு கேட்கல. நான் இப்போ ஒரு அலுவலில் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, 3 முறைக்கு மேலே நீங்கள் ஒரு அனுமதி கேட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் போக அனுமதிக்கவில்லை என்று சொன்னால், சாதாரண வீடாக இருந்தாலும் அதுதான். நீங்கள் நம்ம திறந்த வீட்டில் இருந்தாலும் சரி, பூட்டி கிடந்த வீடாக இருந்தாலும் சரி, நம்ம விசாரம் உள்ள நுழைஞ்சிடறோம். இதெல்லாம் நம்ம யாரும் பார்க்கறது இல்லை. எவ்வளோ பெரிய வீடாக, நம்முடைய அந்யோன்யமாக வாழ நம்முடைய அண்ணன் தம்பி உறவுகளாக இருந்தாலும் சரி, இதை நாம் பேணுவதில்லை. அது அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், இதை நாம் பேணுவதில்லை. மாறாக சலாம் சொல்லணும், உள்ள வாங்கணும், அவங்க சொல்லணும். சொல்லிவிட்டால் தான் நமக்கு அனுமதி கிடைத்து விட்டது என்று நாம் உள்ளே நுழைய முடியும். இது நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. இதுதான் அந்த அபு மூசா அல் அஷ்அரி சொல்றாங்க, நான் சலாம் சொன்னேன், 3 முறை சலாம் சொன்னேன், நீங்க அனுமதிக்கல, நான் திரும்ப போயிட்டேன். இது எங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுங்கிறாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உமர் போன்ற பெரும் சஹாபாக்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வாங்க? நானும் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்திருக்கிறேன், எங்களுக்கு தெரியாதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுதா என்று அவர்கள் கேட்கலாம். மாறாக அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் வந்து வியாபாரத்திற்காக வேண்டி அடிக்கடி வெளியூர் போயிடுவேன், அதனால் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாமல் போச்சு. நிறைய நமக்கு கிடைத்த ஹதீஸினுடைய விளக்கங்கள், ஹதீஸ்கள் எல்லாம் பெரும் சஹாபாக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குது. யாரும் மறுக்க முடியாது. ஹதீஸ்களை தெரிந்த எவரும் மறுக்க முடியாது. இதை பெரும் சஹாபாக்களுக்கு கூட இந்த ஹதீஸ்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க விஷயங்கள் கூட தெரியாமல் இருந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் புதுதாக சொன்னார்கள், இறுதி ஹஜ்ஜின் போது இங்கே வந்திருக்கிறவங்க வராதவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் எத்தி வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிரகாரம் அவர் சொன்னார்கள் அபு மூசா அல் அஷ்அரி. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இதற்கு நீ ஆதாரம் கொடுக்கணும். அவங்க ஒரேடியாக மறுக்கலை, நீ பொய் சொல்கிறன்னு சொல்லலை. மாறாக இவர் கேட்டிருக்கலாம், கேட்டாலும் கூட அவர்களை சிந்தனை செய்து அதை பகுத்து அறிந்து அது விளக்கம் கேட்பதற்காக ஆதாரத்தை கொண்டு வாங்குறாங்க. அவர் போறாரு, சஹாபாக்கள் அங்கங்கன்னு போய் நிற்பாங்கள்ல, அந்த சபைகளுக்கெல்லாம் போறாரு. ஒரு சபையில் போய் கேட்குறாங்க, இப்போ அந்த மாதிரி 3 முறை சலா சொன்னா தான் ஒரு இடத்துல அனுமதி இருக்குன்னு சொல்லி நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். நான் கேட்கின்ற சபையில் யாராவது ஒரு ஆள் இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்க, அமீருல் மோமின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் நீங்கள் சொல்லணும், எனக்காண்டி நீங்கள் வந்து பரிந்து பேசணும்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எழுந்திருச்சு நான் வரேன்னு சொல்லி அவங்க போய் சொல்கிறாங்க. சொல்லி அதை ஏற்றுக்கொள்கின்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் காட்டிய அன்பு, நேசம். இதுதான் ஈமானுடைய சுவை. இதை புரிந்து கொண்டுதான் அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் உயிருக்கு மேலாக நேசித்தார்கள். நேசித்து இந்த உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள். ஆனால் நம்முடைய சமூகம் வெறுமனே பேச்சளவில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று வெறும் பேச்சளவிலும் காது செவி வழியிலும் கேட்டுவிட்டு துடைத்துவிட்டு செல்கின்றோமே ஒழிய, மாறாக நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் செயல்படுத்தினால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலும்
இம்மை மறுமையிலும் நமக்கு வெற்றி இருக்கிறது என்பதை நாம் ஆணித்தரமாக உள்ளத்தில் பதிவைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சஹாபா பெருமக்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள் என்பதற்கு நிறைய செய்திகள் நம்ம ஹதீஸில் தேடிட்டு போயிட்டே இருக்கோம். ஒருமுறை ஒரு சஹாபி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், எப்போ மறுமை நாள் வரும் அப்படின்னு சொல்லி. மறுமை நாள் வர்றது இருக்கட்டும், அதற்காக நீ என்ன தயார் செய்திருக்கிற? நம்ம எல்லோரும் இறக்க போகிறோம், இறந்ததுக்கப்புறம் இந்த உலகமே அழிக்கப்படும், மறுமை நாள் நிச்சயமாக வரும். ஆனால் உன்னுடைய தயார் நிலை என்ன இருக்கிறது இந்த உலகத்தில் இன்னும் செஞ்சிருக்கிற என்று கேட்கின்றார்கள். அவர் சொல்கிறாரு, நான் எதையுமே செய்யலை, நான் எதையும் செய்யவில்லை, மாறாக அல்லாஹ்வோடும் அவனுடைய தூதரையும் நான் நேசிக்கின்றேன் என்று அவர் சொல்றார். அது பெரும் பெரும் வணக்க வழிபாடு நான் ஈடுபடணும்னு அர்த்தம். அதுக்காண்டி அவர் தொழல தர்மங்கள் செய்யணும் நம்ம அந்த பொருள் கொள்ளக்கூடாது இந்த ஹதீஸில். மாறாக அவர் என்ன சொல்றாரு, பெரிய வணக்கசாலி இல்லை, பெரிய தர்மங்கள் செய்யலை, மறுமை நாட்கள் நான் கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன், இதனால் செய்யாத அளவுக்கு அவர் சொல்கிறார், நான் எதையும் செய்யலை, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரையும் நான் நேசிக்கின்றேன் என்று சொன்னார்கள். நீ கவலைப்படாத, நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர்களோடு தான் நீ நாளை மறுமையில் இருப்பாய் என்று நற்செய்தி சொல்லுகின்றார் அந்த சஹாபாக்கள். அப்போ கூட இருந்த சஹாபாக்கள் எல்லாம் அது போன்ற ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியை பெறவில்லை என்று அலசையல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு புகாரில் 3688வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இது போன்ற சஹாபா பெருமக்கள் எல்லாம் தங்கள் உயிரை விட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்திருக்கின்றார்கள். அந்த நேசம் அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது இந்த மண்ணை விட்டு மறைந்தார்களோ, எப்பொழுது மரணம் அடைந்தார்களோ, அதற்கு அப்புறம் பிறகு வந்த ஒவ்வொரு வருடமும் அவர்கள் கடந்து போகின்றார்கள். எந்த ஒரு சஹாபியாவது ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க, அவங்க இருந்திருந்தால் நமக்கு வேண்டி ரொம்ப துஆ செய்திருப்பார்கள் என்பதற்காக எந்த ஒரு சஹாபியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை அந்த ஒரு நாளில் வணக்கமாகவோ ஒரு வழக்கமாகவோ அவர்கள் கொள்ளவில்லை. நீங்கள் எந்த ஹதீஸ்னாலும் தேடி பாருங்க, எவ்வளோ பெரிய இமாம்கள் ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிக் இவர்கள் போன்ற பெரும்பெரும் இமாம்கள் கூட நீங்கள் எந்த ஹதீஸ்லையும் இது நீங்கள் பார்க்க முடியாது. சஹாபாக்கள் வருடத்திற்கு ஒரு முறை ரபியுல் அவ்வல் 12ஆம் நாளோ அல்லது 12 நாளோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் புகழ் பாடுகின்றோம் என்று எந்த ஒரு சஹாபியும் செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் அதற்கு பின்பாக வந்த 3 தலைமுறையும் செய்யவில்லை. கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு பின்பாக பாரசீக சேர்ந்த ஒரு யகூதி ஏற்படுத்தியது, ஒரு நஸ்ரானி ஏற்படுத்தியது, கிறிஸ்தவ யகூதி அவன் ஏற்படுத்தி இந்த வழக்கம்தான் நம்மளிடம் தொற்றுவிட்டது. நீ எங்கனால் போய் கேளுங்க, எவரும் இதற்கான ஆதாரப்பூர்வ ஒரு ஹதீஸை கூட சஹாபா பெருமக்களோ இமாம்களோ வருடத்திற்கு ஒரு முறை இது போன்ற புகழ் மாலை பாடினார்கள் என்று எவராலும் சொல்ல முடியாது. இன்றைக்கும் அந்த சவால்களை நாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. மாறாக ஏதோ ஒரு இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஏதோ ஒன்று நனைந்து கொண்டு போகின்றது என்கின்ற அளவில் தான் இது அவர்கள் மெதுவாக தங்கள் மீது பட்ட சேலேச ஒரு கரை போல தொடச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதனுடைய ஆழ அகலம் தெரிய வேண்டும். நாம் எந்த சமுதாயத்தை வழிநடத்துகின்றோம், எப்படிப்பட்ட சமுதாயத்தை வழிநடத்துகின்றோம், அவர்களுக்காக நாம் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதனை சொன்னார்களோ அதை நாம் சொல்கின்றோமா, செய்கின்றோமா என்று ஒவ்வொரு இமாம்களும் ஒவ்வொரு முத்தவல்லிகளும் அதை நினைக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றார்கள். இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு நாட்டாமையும் சொல்லலாம், பொறுப்புதாரியும் சொல்லலாம்,
சமூகத்துக்கு யாரெல்லாம் தலைமை தாகின்றார்களோ, ஒரு தெருவிற்கு, ஒரு ஜமாத்திற்கு, இவர்களெல்லாம் நினைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை சொல்லியிருக்கின்றார்கள், நாம் அதை செயல்படுத்துவோம். ஒன்றை தடுத்திருக்கின்றார்கள், நாம் அதை செயல்படுத்துவோம். செய்ய மாட்டாத என்கின்ற அளவில் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு பொறுப்புதாரியும் இந்த சமூகத்தை வழிநடத்தினோம் என்று சொன்னால், வழிநடத்தினார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த உலகில் நாளை மறுமையிலும் அதற்கான கூலி இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஈமானை பரிபூரணமாக்கும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை, இது போன்ற விஷயங்களை இங்கே வந்து அமர்ந்து கேட்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், இந்த வருடமாவது உங்க பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பலாச்சோறு ஆக்கிறது காசு கேட்பாங்கல்ல, அந்த நாட்டாளர்கிட்ட சொல்லி பாருங்க, எப்போ இதெல்லாம் கூடாதுப்பா, சோறு தான் தர்றாங்க நீங்கள் நினைக்காதீங்க. இது ஒரு வளமை. நம்முடைய தலைமுறையாவது இதை மூடி விழா நடத்துவோம். இதை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக செயல்படுத்துவோம். அப்படி செயல்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக நாளை மறுமையில் அதற்கான கூலி இருக்கிறது. அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் இனி ஆக்கிரல் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.